பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்து நிமித்தமோ தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமோ கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். புஸ்தகத்தை வாங்கினாரு, அந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்காக தான் பார்த்துறாரு. பைபிள் சொல்லுகிறது, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது. இந்த காலங்கள் நமக்கு விளங்கலை. ஆனால் அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்து நிமித்தமோ தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமோ கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள், வேத வசனத்துக்காக வேத வசனத்திற்காக கொலை செய்யப்பட்டவங்க. அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நமக்கு இதனுடைய விபரீதம் தெரியாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு எதிராக வேத வசனங்களை எபிரேய மொழியில் இப்படித்தான் இருக்கிறது, இதுதான் வேதம், இதுதான் உண்மை என்று அன்றைக்கு இங்கிலாந்து தேசத்திலே மற்ற ஜெர்மன் நாடுகளிலே எடுத்து சொன்னவர்கள் எல்லாரையும் அன்றைய சபை குருமார்கள் அவர்களை கொலை செய்தார்கள். காரணம், இவர்கள் வேதத்திற்கு எதிராய் வருகிறார்கள் என்று அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், வேத வசனத்திற்காக, வேதத்துக்காக, நம்முடைய கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் வர வேண்டும் என்பதற்காக உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய தாசர்கள், அநேக உண்மையான ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வேத வசனத்திற்காக. இன்றைக்கு கூட இந்தியாவினுடைய வடபகுதிகளில் அதிகமாய் ஊழியக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், சில இடங்களில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு இன்னும் மக்கள் கொடூரமானவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்திற்காக கொல்லப்பட்டவர்கள், இவர்களைத்தான் நாம் இரத்த சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் சாட்சிகள், ஆனால் தங்கள் இரத்தத்தையே கொடுத்து சாட்சிகளாய் நின்றார்கள். தங்கள் சொந்த இரத்தத்தை கொடுத்து, தங்கள் சொந்த ஜீவனை கொடுத்து, உயிரை பணயம் வைத்து, உயிரையே தியாகம் செய்து சாட்சிகளாய் வாழ்ந்த இரத்த சாட்சிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் இரத்த சாட்சிகளாய் இல்லை, இருக்கிற இடத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தினால், நம்முடைய நடக்கையினால், நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய உபதேசங்களால், நம்முடைய அன்றாட காரியங்கள் மூலமாய் நாம் ஒரு சாட்சியாய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம், வேத வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டாரே, எதற்காக கொலை செய்யப்பட்டார்? அவர் கொடுத்த சாட்சி நிமித்தமாக அவர் கொலை செய்யப்பட்டார். பேதுரு கொல்லப்பட்டாரே, ஏன்? இந்த யூதர்களால் பவுல் கொலை செய்யப்பட்டாரே, ஏன் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம்? அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. ஆகவே மதவாதிகளாலும், பயங்கரமான மனிதர்களாலும், கொடூரமானவர்களாலும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் சொல்லுகிறேன், நாம் ஒரு நல்ல காலத்திலே தான் வாழுகிறோம். பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இரத்த சாட்சியாய் வாழும் அளவிற்கு இந்த காலம் கொடூரமாக இல்லை. அங்கும் இங்குமாய் இருக்கிறது. உலகத்தின் பல மூலைகளிலே, சில இஸ்லாமிய நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஊழியக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவின் வடகோடி பகுதிகளிலே இவைகளெல்லாம் நடக்கிறது. ஆனால் நீங்கள் வாழ்கிற பட்டணத்திலே எவ்வளவு விடுதலையாய் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் என்று யோசித்து பார்த்து ஆண்டவருடைய வசனத்திற்காக சாட்சி சொல்லிக் கொண்டு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேத வசனத்து நிமித்தம் சாட்சிகளாய் வாழ்ந்து
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுத்தருளும். இந்த உலகத்திலே எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.